ஜெயலலிதாவிற்கு எதிர் நான். தமிழக அரசியல்ல இனிமேல் இருதுருவம் தான், 2 பெண்கள் தான். ஒன்று ஜெயலலிதா, அடுத்தது பிரேமலதா. அந்த மாதிரியான ஒரு எண்ணம் அப்படியே அவங்க மனசுக்குள்ள விஸ்வரூபம் எடுத்து முதல்வர் ஆவாரு வாய்ப்பே கிடையாதுங்க. இல்ல விஜயகாந்த் அவரு இந்த அலையன்ஸுக்கு போயிட்டாரு பாத்தீங்களா. 2011 அலையன்ஸுக்கு போனதுன்றது ஸ்ட்ராட்டஜிக்கலி பொலிட்டிக்கலி ஹி மேட் அ பிளண்டர் தட் இஸ் இர்ரிவர்சிபிள். கட்சியை டோட்டலா ஒண்ணும் இல்லாம ஆக்குனதுக்கு காரணம் இந்த 2011 விஜயகாந்த் தோல்வியுற்ற அரசியல் தலைவர். அதனால அவருடைய காலத்திலேயே அந்த ஓட்டு கம்ப்ளீட்டா செறிஞ்சு போயிடுச்சு. அதனால பிரேமலதாவால ஓட்டு போயிடும் அப்படின்றதால அல்ல. விஜயகாந்துக்கு இருந்த ஓட்டு இவருக்கு குறையல. விஜயகாந்துக்கு சேர்றதும் சேராதும் இவங்களை பொறுத்த மட்டும் இல்லை பெரிய தீர்மானமா இருக்கலாம். மற்ற கட்சிகளை பொறுத்த மட்டும் இல்லை இது வந்து இட் இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட் பார்ட்டி எனி லாங்கர். அதனால இவங்க இல்லாமலே கூட கூட்டணிகள் செயல்பட முடியும். தேமுதிக இன்றைக்கு யாருக்கும் அவசியமான கட்சியால இல்லை. கருணாநிதி தவமாக ஆண்களுக்கு நம்ம அட்ரிபியூட் பண்ணக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதுல்ல, கொஞ்சம் தன்னம்பிக்கையோட நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்றதே ஆண்களுக்குரியது அப்படின்னு பார்க்கக்கூடிய சமூகம் இது. அந்த இது எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணக்கூடிய விதத்தில் அவங்க நிற்கக்கூடிய அந்த தோரணை, ஒரு ஆண்மகன் ஆண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆளுமை அவங்களுக்கு இருக்கு. சில சமயங்கள் அந்த உளவியல் ரீதியாக சொல்றதுன்னா கொஞ்சம் டாம்பாயிஷ் அப்படின்றது மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி இப்போ இந்த ஆண்களுக்குரிய குணம் பெண்களுக்குரிய குணம் அப்படின்றதெல்லாம் போயிடுச்சு. அப்படியெல்லாம் நம்ம ஜெண்டர் இது பேஸ் பண்ணி எல்லாம் ஆட்ரிபியூட்ஸை சொல்றதுன்ற காலம்லாம் மலையேறிடுச்சு. இப்போ அன்னையர் தினத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம அரசியலில் இருக்கக்கூடிய அன்னையர்களை பற்றி அவர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி பேசலாமா? தமிழ்நாட்டு அரசியலில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாரை முதல்ல சொல்லுவீங்க? இப்போ முதல்ல கட்சியை காக்கக்கூடிய அன்னையா இருக்கிறது வந்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. கட்சி இருக்கு. ஒரு காலத்தில் எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு இருக்கு. இப்போ அவங்க தான் வந்துட்டு ஒரு அன்னையா இருந்து அந்த கட்சியை வந்து வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த தேமுதிக கட்சி அவங்களுடைய ஒரு தலைமை பங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசல. ஏன்னா இந்த சமீபத்தில் கூட அவங்களுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் எல்லாம் நடந்துச்சு. அதுல மகனுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்குறாங்க, தம்பிக்கு பொருளாளர் பதவி கொடுத்துருக்குறாங்க. சிறப்பாக அந்த மாநாடு மாதிரி அந்த பொதுக்குழு நடந்துச்சு. அதனால இவங்களை பற்றி பேசுறது சரிதான். அவங்களுடைய ஆளுமையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல அவங்க ஒரு குடும்ப தலைவியா ஒரு அன்னையா எப்படி செயல்பட்டாங்க அப்படின்றத பற்றி சொல்ல. ஏன்னா உங்களுக்கு அந்த இதுல எல்லாம் நான் அவங்களோட பழகக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் கிடைச்சிருக்கு. ஒரு தாய் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சிறந்த தாயா, தேமுதிக கட்சியில நான் இல்லை, கட்சியில இல்லை, அவங்க தொலைக்காட்சியில வந்து நான் பணியாற்றிருக்கிறேன். அவங்க வந்து ஒரு தாயா ஒரு குடும்ப தலைவியா வந்து ஒரு ஆளுமையில சிறந்து விளங்குனாங்கன்னா சொல்லணும். ஒரு 2 பிள்ளைங்களை அவங்க வளர்த்துருக்கிறத வச்சு பார்க்கும்போதே நிச்சயமா நம்ம சொல்ல முடியும். ஒரு குடும்ப தலைவியாக ஒரு அன்னையாக 2 அழகான அருமையான பிள்ளைங்க மகன்களுடைய தாயா ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா 2 பேரையுமே நல்லா வளர்த்துருக்குறாங்க. பிள்ளைங்களை வளர்த்தது மட்டும் இல்லாமல் அவருடைய கணவரை வந்து தன்னுடைய மகனாவே, அதாவது அவங்களுக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து தாய் இல்லை, ஒரு தாயாவும் இருந்து அவரை வந்து நல்ல கண்ணுக்குள்ளே வச்சு நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு உடம்பு சரியில்லாதப்பையும் சரி முன்னாடி இருந்துமே அவங்கள வந்து அவரை நல்லா பாதுகாத்து ஒரு தாய் மாதிரியே அவங்கள வந்து பார்த்துக்கிட்டாங்க. அவர் உடல் நலம் இல்லாமல் இருக்கிற டயத்தில் அவங்க ரொம்பவே கவனிச்சுக்கிட்டாங்க. அது பாராட்ட வேண்டிய விஷயம்தான். இப்போ ஒரு நல்ல ஒரு மனைவிக்கு எடுத்துக்காட்டாக அவங்க இருந்தாங்க. சரி, அல்ல அது மாதிரி ஒரு குடும்ப தலைவி, ஒரு அம்மா, ஒரு தாய்ங்கிறதுல அவங்களுடைய ஆளுமை வந்து ஒரு சிறந்த பணியாக தான் இருந்துச்சு. ஆமாம், குடும்பத்தில் அவங்களுடைய பங்களிப்பு ஒரு தாயாக அவங்களுடைய ரோலை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம், பாராட்டுறோம். அது ஒரு எடுத்துக்காட்டான ரோல் மாடல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அரசியலில் அவங்களுடைய ஆளுமை எப்படி இருந்திருக்கு, அவங்களுடைய பயணம் எப்படி இருந்திருக்கு அப்படின்றது பற்றி
எனக்கு தனிப்பட்ட அளவில் நிறைய விமர்சன பார்வைகள் இருக்குது. ஆனால் நீங்கள் அவங்களோட பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அவங்களுடைய சேனலில் கேப்டன் டிவியில் பணியாற்றிருக்கிறீங்க, பல வருடங்கள் பணியாற்றிருக்கீங்க, ஒரு பயணியராக இருந்திருக்கிறீங்க. அந்த விதத்தில் உங்களுடைய கருத்துக்கு மாறுபட்டதாக என்னுடைய கருத்து இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத முதல்ல சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, அவங்க ஆளுமையாக ஒரு சரியான முடிவெடுத்தாங்களா தவறான முடிவெடுத்தாங்களாங்கிறது அதை பற்றி விமர்சனங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அவங்க வந்து முதல்ல எடுத்தோடனே வந்து கட்சி ஒரு அடிப்படை உறுப்பினராக தான் இருந்தாங்க. எல்லாமே அப்படிதான் ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வந்துட்டு அவங்க பிரச்சாரங்கள்லாம் வந்துட்டு போய் ரொம்ப தைரியமாகவே வந்துட்டு எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம், அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறப்ப எல்லா ஊர்களுக்குமே அவங்க வந்து போய் பிரச்சாரங்களில் ஈடுபட்டாங்க. சரி, பிரச்சாரங்களில் ஈடுபட்டாங்க. ஆனால் அந்த பிரச்சாரம் இவங்க செஞ்ச பிரச்சாரத்துக்கு என்ன பயன் வந்தது அப்படின்றதை நம்ம பார்க்கணும். இல்லை, அது ஒரு பக்கம் இருக்க, இவங்க அந்த கட்சி உறுப்பினராக பிரச்சாரத்துக்கு போன அந்த துணிச்சல் இல்லை, அதை நம்ம பாராட்டணும், கண்டிப்பாக பாராட்டணும். எந்த இடத்துலையுமே நான் ஒரு பெண் அது அப்படின்லாம் இல்லாமல் அவங்க எந்த தயக்கமும் இல்லாமல் ரொம்ப போல்டாக அவங்க மீடியாவை அட்ரஸ் பண்ணுறதும் சரி, பப்ளிக்கை அட்ரஸ் பண்ணுறதும் சரி, அவங்க ரொம்ப ரொம்ப துணிச்சலான பெண் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இறந்தப்போ, விஜயகாந்த் வந்து இறந்துட்டாரு, ஒரு மனைவிங்கிற முறையில் அவங்களுக்கு மிகப்பெரிய துக்கம் இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க. அந்த இறுதி சடங்கு நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கட்சி தொண்டர்களை கட்டுக்கோப்பாக வழிநடத்தி போகணும் அப்படிங்கிறதுல அவங்களே அந்த ஆளுமைங்கிற விஷயத்தை அவங்களே எடுத்து அந்த மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி, அதாவது நெறிப்படுத்துதல் அப்படிங்கிறத வந்து அந்த நேரத்தில் மன தைரியத்தோட பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் எடுத்துக்கிறணும். ஆமாம், அதான் வந்து அந்த சிச்சுவேஷனை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்களோட சொந்த துக்கத்தையும் தாண்டி அவங்க அதில் அவங்க ப்ளே பண்ண அந்த ரோல் ரொம்ப அதுவுமே கவனிக்கத்தக்கது, பாராட்டப்பட வேண்டிய ரோல் தான். அதில் அவங்க ஒரு துணிச்சல் மிக்க ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் அவங்க டாமினரிங் கேரக்டர் இல்லையா, அதாவது ஒரு அதிகார தோரணையில் இருந்து செயல்படுத்தப்படக்கூடியவங்க இல்லை, டாம் டூம்னு செய்யக்கூடியவங்க. அவங்க தோரணையே நீங்கள் பாருங்க கொஞ்சம். இல்லை, அதுக்கு என்ன காரணம்னா அவங்க வந்து ஒரு விளையாட்டு வீராங்கனை, பல இதில் வந்துட்டு அவங்க விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாம். அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க, சின்ன வயசுலேருந்து நிறையா 1-2 நிறையா விளையாட்டு எல்லா போட்டியிலையுமே வந்து நாங்கள் கலந்துப்போம், எனக்கு விளையாட்டு மீது ரொம்ப ஆர்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க கிளித்தட்டு கிண்ணி அந்த மாதிரி ஆட்டம்லாம் ஆடிருப்பாங்க, ஆடாமையா இருந்திருப்பாங்க. இல்லை, அது மட்டும் இல்லை, அந்த நிறைய விளையாட்டுகள் பள்ளி பருவத்திலேருந்து கல்லூரி வரையுமே நிறைய நேஷனல் லெவல்லையுமே அவங்க வின் பண்ணியிருக்கிறதா பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஆளுமை, அதை பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் இதாக தானே இருப்பாங்க. அந்த விளையாட்டு வீராங்கனையாக பிரேமலதா இருந்தது, இள வயசில் இருந்திருக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு துணிச்சலை தந்திருக்குதுன்னு சொன்னோம், தன்னம்பிக்கையை கொடுத்துருக்குது. வழக்கமாக ஆண்களுக்கு நம்ம அட்ரிபியூட் பண்ணக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் தன்னம்பிக்கையோட நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்றதே ஆண்களுக்குரியது அப்படின்னு பார்க்கக்கூடிய சமூகம் இது. அந்த இது எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணக்கூடிய விதத்தில் அவங்க நிற்கக்கூடிய அந்த தோரணை, ஒரு ஆண்மகன், ஆண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆளுமை அவங்களுக்கு இருக்கு. சில சமயங்கள் அந்த உளவியல் ரீதியாக சொல்றதுன்னா கொஞ்சம் டாம்பாயிஷ் அப்படின்றது மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி இப்போ இந்த ஆண்களுக்குரிய குணம், பெண்களுக்குரிய குணம் அப்படின்றதெல்லாம் போயிடுச்சு. அப்படியெல்லாம் நம்ம ஜெண்டர் இது பேஸ் பண்ணி எல்லாம் ஆட்ரிபியூட்ஸை சொல்கிறதுன்ற காலம்லாம் மலையேறிடுச்சு. இப்போ அந்த விதத்தில் இவங்களுடைய தோரணை ஆண்மை மிக்கதாக, ஆளுமை மிக்கதாக அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆளுமை மிக்கதாக இருக்கு, தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அவங்க எந்த ஃபோரத்தில் இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு டிஸ்கஷன் அளவில் இருந்தாலும் சரி, கட்சியில் இருக்கக்கூடிய சின்ன கூட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அவங்களை ஹவு ஷி கேரிஸ் ஹெர்செல்ஃப், அது தட் இஸ் அமேசிங். அது வந்து பாராட்ட வேண்டியது. ஒரு அந்த தன்னம்பிக்கை, போல்ட்னஸ், அந்த கரேஜ், அது எல்லாமே பாராட்டலாம். இதெல்லாமே ஒரு தாயாக அவங்கள நம்ம பார்க்கும்போது, ஒரு பெண்ணாக நம்ம பார்க்கும்போது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பல நல்ல குண அம்சங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம்.
இந்த அரசியல் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய பயணத்தை நம்ம பார்க்கும்போது அந்த பயணம் முழுமையாக அந்த கட்சியினுடைய நலனை வளர்ப்பதாக இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அது பிரேமலதாவினுடைய அரசியல் பயணம், அரசியல் தொடக்கத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும், அவரு நீங்கள் சொன்னீங்க அவருக்கு ஒரு கட்சி தொண்டராக, சாதாரண கட்சி தொண்டராக அவங்க ஆரம்பித்து இன்றைக்கு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாங்க. இந்த தொண்டர் டு தலைவர் அந்த பயணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பயணத்தில் அவர் வகித்த அந்த அரசியல் ரோல் அது பெரும்பாலான சமயங்களில் கட்சி நலனுக்கு எதிராகத்தான் இருந்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, எல்லா நேரங்களிலும் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து கட்சிக்கு சார்ந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தானே முடிவுகள் எடுப்பாங்க. ஆமாம், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. இவங்க தனிப்பட்ட அளவில் இவங்க முடிவு எடுக்கக்கூடிய சூழலும் சரி, விஜயகாந்த் இருக்கும்போது அவருடைய தலைமையில் கட்சி இயங்கும்போது, அதாவது நீங்கள் சொன்னீங்களே இவங்க வந்து சாதாரண ஒரு உறுப்பினராக ஒரு பிரச்சாரத்திற்கு மட்டுமே போயிட்டு வரக்கூடிய அவங்களா இருந்தாங்க இல்லையா, அந்த நிலையில் இருந்து இப்போ இவங்களுடைய அரசியல் ஈடுபாடு அப்படின்றத பார்க்கும்போது சரி, இவங்க அரசியலில் நிறைய குறுக்கீடுகள் தான் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆரம்பத்தில் இவங்க ஒரு 2005 ஆரம்பித்த கட்சி 2006 தேர்தல் பிரச்சாரத்துலலாம் இவங்க போனாங்க. அது இப்போ வந்து கட்சி தனியாக இருந்தது. தேமுதிக மட்டும் களத்தில் இறங்குச்சு, தனித்து இறங்குச்சு. அதில் 8.5 விழுக்காடு வரைக்கும் அவங்க ஓட்டு வாங்கினாங்க. விஜயகாந்துமே ஜெயிச்சார்ல. விஜயகாந்த் மட்டும் ஜெயிச்சார், அதை சொல்லுங்க. விஜயகாந்த் மட்டும் ஜெயிச்சது அந்த தேர்தலில். ஆனால் வாக்கு முதல் தேர்தலில் 8.5 விழுக்காடுக்கு வந்துருச்சு. அடுத்து ரெண்டாவது அந்த 2009 நடந்த அந்த தேர்தல், அது நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலையுமே இவர் துணிச்சலாக தனியாக தேர்தலில் நின்னார். அப்படி நின்று 10 விழுக்காட்டுக்கு மேலே வாங்கிட்டார். அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று எப்படி இப்போ தேசிய அளவில் 2 அணிகள் மோதிக்கிட்டு இருக்கும்போது இவர் இன்னும் ஆரம்பித்தவர் போயிட்டு அது 8.5 விழுக்காடு வாங்கின ஒரு கட்சி சட்டமன்ற தேர்தலில் இவர் போய் தனித்து நின்னது. அந்த தேமுதிக 10 விழுக்காட்டுக்கு மேலே வாங்கினாங்க. இதுக்கு அப்புறம் தான் நான் நினைக்கிறேன் இந்த பிரேமலதாவினுடைய குறுக்கீடுகள் ஆரம்பிக்குது. அது முக்கியமாக இந்த 2011 தேர்தலில், அதாவது தேசிய அளவில் நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலையே 10 விழுக்காடு தனிச்சு நின்று வாங்கியிருக்குது அப்படின்னா மக்கள் மத்தியில் கண்டிப்பாக செல்வாக்கு இருக்கு அப்படின்றது உறுதியாகுது. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட தான். 10 விழுக்காடுன்றது இட்ஸ் நாட் ஸ்மால் நம்பர். 2011 ஜெயலலிதா கூட சேர்ந்து அந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சு அதில் நல்ல வெற்றி, அது அதிமுகவும் வெற்றி அடையுது, தேமுதிகவுமே 29 எம்எல்ஏஸ் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு அவங்க எதிர்கட்சியாக போனாங்க இல்லையா, அங்கே தான் பிடிச்சது தேமுதிகவுக்கு சனி. எப்போ இவர் ஜெயலலிதாவை எதிர்த்து எதிர்கட்சி தலைவராக அந்த சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்தாரோ அப்போவே பிரேமலதாவுக்கு இது கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. என்னன்னா, ஓகே ஜெயலலிதா இங்கே இந்த பக்கம் அவங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சி தேமுதிகவில் விஜயகாந்த் அப்படின்னா விஜயகாந்தினுடைய மனைவி, அவங்களுக்கு அரசியலில் ஈடுபாடு இருக்குது, பிரச்சாரத்துக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அப்போது இவங்களுக்குள்ள என்ன ஆயிடுதுன்னா, ஜெயலலிதாவிற்கு எதிர் நான். தமிழக அரசியலில் இனிமேல் இருதுருவம் தான், 2 பெண்கள் தான், ஒன்று ஜெயலலிதா, அடுத்தது பிரேமலதா. அந்த மாதிரியான ஒரு எண்ணம் அப்படியே அவங்க மனசுக்குள்ள விஸ்வரூபம் எடுத்துருது. அதாவது அடுத்த முதல்வர் நான் தான், ஜெயலலிதாவிற்கு அல்டர்னேட்டிவ் நான் தான், எதிர் நான் அப்படின்ற அளவுக்கு விஜயகாந்த் இருக்கிறப்ப இவங்க யோசித்திருப்பாங்க. விஜயகாந்த் இருக்கும்போது எப்படி யோசித்திருப்பாங்க அப்படின்னா, விஜயகாந்த் இருக்கிறாரு, விஜயகாந்த் இருந்தாலும் விஜயகாந்த் முதல்வராக இருந்தாலுமே இவங்க நிழல் முதல்வராக இருக்க முடியாதா? எங்க
இந்த பெண்களுக்கு இந்த இது பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் இடஒதுக்கீடுலாம் பண்ணி தேர்தல் நடக்குதா, பஞ்சாயத்தில் அந்த பெண்கள் ஜெயிச்சிடுறாங்க, ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆகுறாங்க, சேர்மன் ஆகுறாங்க, எல்லாம் ஆகுறாங்க. அங்கே வந்து உடனே என்ன ஆயிடுதுன்னா வீட்டுக்காரவங்க செய்கிறாங்க. அவங்க தான் கேட்டாக்க பிரசிடென்ட், இவர் தான் பிரசிடென்ட்ன்றாங்க. ஏன் இது மகளிருக்காக ஒதுக்கப்பட்ட இடமாச்சு, இங்கே எப்படி ஆம்பளை பிரசிடென்ட் ஆகுறாரு அப்படின்னா அப்படிதான். அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அது மாதிரி ரோல் ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களே இல்லை. இப்போ இங்கே எடுத்துங்க, அதிமுகவில் எடுத்துக்கோங்க, அங்கே என்ன நடந்துச்சு, ஜெயலலிதா முதல்வராக இருந்தாங்க, பல முடிவுகளை எடுத்தது சசிகலா, அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி திமுகவை எடுத்துக்கோங்க, திமுகவில் எல்லா முடிவுகளையும் கருணாநிதி மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருந்தாரா? இப்போ திமுகவில் முடிவுகளில் எடுக்கிறது எல்லாம் ஸ்டாலின் மட்டுமே தான் எடுக்கிறாரா? என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாலின் எந்த முடிவுமே எடுக்கிறது இல்லை, அவருக்கான முடிவுகளை மற்றவங்க தான் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. அந்த முடிவுங்கிறது வேற, முதல்வரா நினைச்சுக்கிறதுங்கிறது வேற தானே. அதான் அப்படிதான் வருது. அதாவது முடிவு எடுக்கிறதுன்றதுல வந்துருச்சு அப்படின்னாலே அடுத்து அவர் வந்து முதல்வர் முதல்வராக இருக்கிறாரு. ஒருவேளை விஜயகாந்த் முதல்வராக இருந்திருந்தா அந்த முதல்வராக அவர் இருந்து எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளையும் யார் எடுத்திருப்பா, அல்லது அந்த முடிவுகளில் யார் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பா? அப்போ ஆட்சி யாருடைய ஆட்சியாக இருந்திருக்கும்? யாருடைய எண்ணப்படி, யாருடைய விருப்பப்படி, யாருக்கான ஆட்சியாக அது இருந்திருக்கும்? இந்த கேள்வியெல்லாம் கேட்டோம்னா நான் சொல்கிற அதனுடைய லாஜிக் என்னன்னு நம்ம புரியும். இப்போ அந்த மாதிரி இவங்களுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டுருச்சு. அடுத்து அதனால தான் நீங்கள் பாருங்கள், முதல்ல 2011 எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் இருக்கிறாரு. இப்போ அடுத்தது ஜெயலலிதாவுக்கு மாற்றா பிரேமலதா வரணும் அப்படின்னா, அடுத்த முதல்வர் அவங்க வரணும்னா இப்போ விஜயகாந்த் முதல்வர் ஆகணும், ஜெயலலிதா தோற்கடிக்கப்படணும். எப்படி தோற்கடிக்கிறது? அப்போ சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தனிச்சு நிற்கணும். அதை தான் மக்கள் நல கூட்டணி பண்ணுது. அவருடைய தலைமையில் விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு ஒரு சில்லறை கட்சிகள்லாம் சேர்ந்து விஜயகாந்த் எதிர்கட்சியாக இருந்து 29 எம்எல்ஏ கைவசம் வச்சிருக்கிறவர், அப்போது மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க, இப்போ வந்து முதல்வர் ஆக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் கருணாநிதி தவமாக கிடந்தார். வந்துருவார், இந்த நழுவிருச்சு பழம், அதில் வந்து வழக்கமாக என்ன சொல்லுவோம்னா பழம் நழுவி பாலில் விழுகிறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அப்படின்னு உதாரணம் சொல்லுவோம். இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த பழம் நழுவிக்கிட்டே இருக்குது. நழுவுன பழம் பாலில் வந்து விழுகிறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகும் இல்லை? ஸோ அந்த மாதிரி எல்லாம் கருணாநிதி வெயிட் பண்ணி இருந்து அந்த நெகோசியேஷன்ஸில் எல்லாத்துலேயுமே ரொம்பவும் இன்வால்வ் பண்ணுது, அதை குழப்படி பண்ணுது. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரணியாக ஆளாக இருந்தது பிரேமலதா. அது நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த 2016 தேர்தலில் விஜயகாந்த் எடுத்த முடிவு, அது தேமுதிகவினுடைய நலனை முன்வைத்து பார்க்கும்போது அது சரியான முடிவு இல்லை. அந்த சரியில்லாத முடிவை எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்னை பொறுத்த மட்டும் பிரேமலதாவினுடைய குறுக்கீடு. இப்போ இந்த தேர்தலே வேற விதமாக யோசித்து பார்க்கலாம். இப்போ 2009 10 விழுக்காடுக்கு மேலே வாங்கியிருக்கு தனிச்சு நின்று நாடாளுமன்ற தேர்தலில். 2011 அதிமுக கூட ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சு 29 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்த வாக்கு விகிதம்னு பார்த்தோம்னா, அந்த கட்சி ஆரம்பிச்ச உடனே முதல் பொது தேர்தல் நடந்துச்சு இல்லையா, சட்டமன்ற தேர்தல் 2006 தேர்தலில் வாக்கு வாங்கினதை விட கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கிறாங்க. அதை விட அதிகமாக்கல, நாடாளுமன்றத்தை விட அதிகமாக்கி இருக்கணும், ஆனால் அப்படி வாக்கு அதிகமாக வாங்கலை. அது ஏறத்தாழ அதே வாக்கு, அதாவது 2006 சட்டமன்ற தேர்தலில் வாங்கினா அதே வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஒருவேளை விஜயகாந்த் அதிமுக கூட கூட்டணி சேராம 2011 தனிச்சு நின்றிருந்தா வேற மாதிரியான ரிசல்ட் வந்திருக்குன்றது என்னுடைய அனுமானம். 2006 8.5, 2009 நாடாளுமன்ற தேர்தலில் 10.2. அந்த ட்ரெண்டு கண்டிப்பா அப்வர்டா போயிருந்திருக்கும். அப்போ 2011 அவருடைய வாக்கு குறைஞ்சது ஒரு 15% வரைக்கும் வந்திருக்கும்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ 2016 அவங்க வந்து தனிச்சு அவருடைய தலைமையில் ஒரு அணி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது வெற்றி வாய்ப்பை நோக்கி போகக்கூடிய அணியாக கூட இருந்திருக்கும். அப்ப கூட்டணி வைக்காம திருப்பி 2011 கூட்டணி வைக்காம, அதாவது அதிமுக திமுக கூட கூட்டணி வைக்காம தனிச்சே நின்று அந்த தனித்து நின்று நான் வளர்றேன். இப்ப சீமான் போராடிட்டு இருக்கிறார் பாத்தீங்களா. இப்ப சீமானுக்கு நிறைய சிக்கல் இருக்கு. ஏன்னா அவரு அந்த விவாதத்துக்குள்ள இப்ப நம்ம போக வேண்டாம். இப்ப நம்ம தேமுதிகவை பற்றி மட்டுமே பேசுவோம். இப்ப அந்த மாதிரி அவர் தனிச்சு நின்று அந்த வளர்ச்சி மேல் நோக்கி போகுது அப்படின்றத நிறுவி இருந்தா 2016 மக்களுக்கே இவர் மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். இப்ப 2016 சொதப்புனதுக்கு காரணமே அந்த நம்பிக்கை மக்களுக்கு வரல. இவங்க கூட்டணியில இருந்த அந்த கட்சி தலைவர்களுக்கு இருந்துச்சு. வைகோ முதற்கொண்டு எல்லாருமே விஜயகாந்தை வந்து முதல்வர் வேட்பாளரா சொன்னாங்க. ஆனா முதல்வர் ஆகிருவாங்க நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்குமா? நம்பிக்கை இருந்ததுனால தானே சொல்றாங்க, நம்பிக்கையோட போறாங்க. ஏன்னா அவங்க கணக்கு எப்படின்னா 29 எம்எல்ஏ இருந்து எதிர்கட்சியா இருந்தவர், எதிர்கட்சி அப்போ ஆளுங்கட்சியா வரும் அப்படின்ற கணக்கு. அது ஒர்க் அவுட் ஆகல, மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரல. ஏன்னா நீங்க 29 எம்எல்ஏ ஜெயிச்சது ஜெயலலிதா போட்ட பிச்சை. அதிமுகவை அண்டி போய் நீங்க நின்னதுனால உங்களுக்கு வந்துச்சு. ஏன்னா வாக்கு விகிதம் குறைஞ்சிருக்கு. தனிச்சு நீங்க வாங்கினதை விட இங்க வந்து வாக்கு குறைஞ்சிருக்கு. உடனே நீங்க அந்த நம்பர் ஆஃப் தொகுதிகளில் கண்டெஸ்ட் பண்ண தொகுதி குறைஞ்சிருந்துச்சு, அதனால வாக்கு விகிதம் குறைஞ்சிச்சு அப்படின்றீங்க. ஆனா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த தேர்தலில் நீங்க பாருங்க, அவங்க இதை விட அதிகமான சீட்டுகள் எல்லாம் நின்னுமே கூட அந்த வாக்கு விகிதத்தை எட்டவே முடியல. இல்ல அப்பயே வந்துட்டு கூட்டணி வச்சதுல விருப்பம் இல்ல, அத மக்களுக்கும் சரி தொண்டர்களுக்கும் சரி அந்த விருப்பம் இல்லாதங்கிற ஒரு பேச்சு வந்து அடிபட்டுச்சு 2011 பயங்கர இழுபறி. விஜயகாந்துக்குமே அந்த கூட்டணியில வந்து ஒரு இழுபறியோட தான் அந்த கூட்டணியே ஒரு அமைஞ்சிச்சு. அப்ப பண்டுட்டி ராமச்சந்திரன் இருந்தாரு, எல்லாரும் ஒரு வற்புறுத்தலும் காரணமாக அந்த கூட்டணி அமைஞ்சிச்சுங்கிறதுலாம் அந்த இது இருக்கு. அதுவே அப்படி போய் ஆனா இவங்க இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பிரேமலதா இது அவங்களுக்கு மைண்டுக்குள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எதிர்கட்சி அந்தஸ்து ஜெயலலிதாவுக்கு எதிரணியில அவங்களுக்கு எதிரா ஈக்குவலா இருக்கிறது மாதிரி அப்படி ஒரு நினைப்பு அவங்களுக்கு வந்துருச்சு. அது ரொம்பவே அவங்கள பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாதிப்பினுடைய விளைவு தான் 2016 தேமுதிக தலைவரா விஜயகாந்த் எடுத்த ரொம்ப ரொம்ப சொதப்பலான முடிவு. அது அப்படி போயிடுச்சு. 2016 அப்புறம் அடுத்த தேர்தல் கூட்டணிகளில் பிரச்சனை வந்துடுது. அவருமே உடம்பு சரியில்லாமல் போயிருது. இடையில வந்துட்டு நிறைய பேர் கட்சியில இருந்து அந்த டைம்ல தான் விலகி போனாங்க. முக்கியமான பொறுப்புல இருந்தவங்கலாம் விலகி போய் தனியா மற்ற கட்சிகளை சேர்ந்தது அதெல்லாம் வந்து நடந்துச்சு. ஏன் இப்போ ஈரோடு தொகுதி எம்எல்ஏவா இருந்தவர் அந்த டைம்ல தான் போனாரு. அவரு தேமுதிகல இருந்து ஜெயிச்சவர். ஆமா, எம்எல்ஏவா இருந்தவர். அவரு அந்த டைம் அந்த 2016 உடன்பாடு இல்ல அப்படின்னு தான் போனாரு. நிறைய பேர் அப்படி பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கும் உடல் நலம் இல்லாம போயிடுச்சு. உடல் நலம் இல்லாம போன உடனே நேச்சுரலாவே என்ன ஆயிருது, ஆட்டோமேட்டிக்கா பிரேமலதாவுடைய கை ஓங்க ஆரம்பிச்சிருது கட்சிக்குள்ள. அப்புறம் அவரு பொருளாளர் ஆகிடுறாரு. அவங்க பொருளாளர் ஆனதே பல பேருக்கு பிடிக்கல. ஏன்னா ஏற்கனவே பொருளாளர் இருந்தவர் நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தாரு, விஜயகாந்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அவர் உடல்நலம் பாதிப்பு அப்படின்றத ஒரு காரணமா வச்சுட்டு இவங்க பொருளாளருக்கு வந்துட்டாங்க. அடுத்து பொருளாளரை வந்ததோட நிறுத்திடாம அடுத்து அவருடைய உடல் நலம் குறைய எல்லா முடிவுகளுமே இவங்க தான் எடுக்கிறாங்க. அவங்க எடுத்த முடிவுகள் எல்லாம் தேர்தலை ஒட்டி நீங்க பாருங்க. அந்த அலையன்ஸ் யார் கூட போறது, எத்தனை சீட்டுல இது பண்றது அப்படின்ற அது எல்லாமே டோட்டலாவே ஏதோ ஒரு அதாவது தேர்தலில் முன்வைத்து வேற ஒரு எதிர்பார்ப்போட இவங்க இந்த டீலிங்ஸ் எல்லாம் பண்ணாங்களோ அப்படின்ற எண்ணம் வரத்தான் செய்யுது. அது மக்கள்கிட்ட எல்லார்ட்டையுமே இருக்கு. இதை வந்து எவ்வளவு அதாவது தேர்தலில் கண்டெஸ்ட் பண்றது அப்படின்றதையும் தாண்டி வேற என்ன கன்சிடரேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்றத பற்றி எல்லாம் நம்ம
பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா அதில் ஒரு எம்பி சீட்டுக்கான இது, அப்புறம் தேர்தல் செலவுகளை பார்க்கறதுக்கான நிதி உதவி, இப்படி பல விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இவங்களுடைய அரசியல் ஈடுபாடு, அரசியல் குறுக்கீடு, இன்டர்வென்ஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு இல்லாமல் அவருடைய ஈடுபாடு, அவருடைய குறுக்கீடு, அவருடைய தலைமை, இது எதுவுமே தேமுதிகவை விஜயகாந்த் எட்டிய உச்சம் இருக்கு இல்லையா, அதற்கு அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடியதாக அமையவில்லை இன்றைக்கு வரைக்கும். இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இவங்க தலைவராக இருக்கிறாங்க, இவங்களுடைய தம்பி பொருளாளர் ஆயிட்டாரு, இவங்களுடைய பையன் இளைஞர் அணியினுடைய செயலாளர் ஆயிட்டாரு. அப்படி பார்த்தா 3 முக்கியமான போஸ்ட் இவங்க குடும்பத்துக்குள்ளேயே இருக்கு. ஒரு குடும்ப கட்சியா சுருங்கி இருக்கு. சரி, மக்கள் மத்தியில் இதுக்கு வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 0.5 0.5 விழுக்காடு அந்த அளவில் தான் சுருங்கி போய் இருக்கு. இதிலிருந்து மீண்டு இவங்க வந்து இந்த நடக்க போகிற தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், யாரு கூட இப்போ அலையன்ஸுக்கு போவாங்க அப்படின்றதெல்லாம் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஜனவரி மாதத்தில் தான் சொல்லுவாங்களாம், அந்த பொதுக்கூட்டம் நடக்கும்போது சொல்லுவான் அப்படின்னு இருக்கிறாங்க. இவங்க சேர்றதும் சேராதும் இவங்களை பொறுத்த மட்டும் இல்லை பெரிய தீர்மானமாக இருக்கலாம், மற்ற கட்சிகளை பொறுத்த மட்டும் இல்லை இது வந்து இட் இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட் பார்ட்டி எனி லாங்கர். அதனால இவங்க இல்லாமலே கூட கூட்டணிகள் செயல்பட முடியும். தேமுதிக இன்றைக்கு யாருக்கும் அவசியமான கட்சியாக இல்லை, எந்த அணிக்கும் தேவையில்லை. ஒருவேளை வரப்போற இந்த 2026 தேர்தல் 3 அணிகளுக்கு இடையிலான போட்டியாக வரும்போது, அதாவது திமுக அணி, அதிமுக அணி, இவருடைய தலைமையில தாவேகா விஜய் தலைமையில ஒரு அணி அப்படின்னு வந்து, அப்புறம் இவர் வேற இருக்கிறாரு நாம் தமிழர் சீமான், அவங்க ஏதாவது உங்களை சேர்வாரா அப்படின்னு தெரியல. ஒருவேளை இந்த 3 ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டியாக இருக்கிற பட்சத்தில் ஒருவேளை இந்த தேமுதிகவுடைய அந்த 0.5 விழுக்காடு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணலாம். ஏன்னா ஒரு ஓட்டு தானே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கு, ஒரு ஓட்டு வித்தியாசம் தானே. அதனால அப்படி டைட் காம்படிஷன் வரும்போது இந்த 0.5 விழுக்காடு அப்படின்றது ஒரு முக்கியமான சிக்னிஃபிகண்ட் இதாக வரலாம். ஆனால் இப்போதைக்கு தேமுதிக இல்லாமலே இந்த தேர்தல் நடந்தாலும் எந்த விதமான தாக்கமும் இந்த அரசியல் களத்தில் இருக்காது அப்படின்ற ஒரு நிலையில தான் இந்த கட்சி இருக்கு. நீங்கள் சொன்னீங்க அவங்க ஒரு தலைவராக ஆளுமையாக எடுத்த முடிவுகள் வந்து கட்சி ரீதியாக எடுத்த முடிவுகள் தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. தவறுன்னு இல்லை, அதாவது அந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லக்கூடியதாக இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் விஜயகாந்துக்கு இருந்த மாஸ் பிரேமலதாவுக்கு இல்லை. அவரை ஏற்றுக்கிட்டு கட்சிக்கு வந்தவங்க பிரேமலதாவை தலைவராக ஏற்றுக்கிட்டு தொடர்ந்து இருக்க மாட்டாங்கல்ல. அதாவது விஜயகாந்த் அந்த மாஸ் அப்பீல் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் 2005 ஆரம்பித்த கட்சிங்க, விஜயகாந்த் எப்போ இறந்தாரு? இல்லை, அவங்க கட்சியில் உறுப்பினர்களாக இருக்கிறவங்க தான். அதாவது எப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துலேயே ஓரளவுக்கு எந்த கட்சியை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த ஓட்டு வங்கி, வாக்கு வங்கி அப்படின்றது கன்சாலிடேட் ஆகும். ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த செயல்பாடுகள் முடித்து விடப்படும் போது அந்த வெண்ணெய் திரண்டு வர்றது மாதிரி கட்சியினுடைய வாக்கு வங்கியும் ஓரளவுக்கு திரண்டு வந்து சாலிடிஃபை ஆகிடும், ஃபிக்ஸ்ட் ஆகிடும், மோர் ஆர் லெஸ் ஸ்டேபிள் ஆகிடும், ஸ்டெடி ஆகிடும். அதுக்கு மேலே அந்த வாக்கு வங்கி அப்படின்றது கூடுறது கொஞ்சம் கூடும் கொஞ்சம் குறையலாம் அந்த தேர்தல் இஷ்யூஸை பொறுத்த மட்டும். அப்புறம் இவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து இந்த கட்சி சேராதவங்க அவங்களுடைய ஓட்டு வரும். இந்த கட்சிக்குன்ட்டு ஓட்டு அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி அப்படின்றது இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல அவர் ஒரு தேர்தல் 2 தேர்தலில் அடுத்தடுத்து வர்றதை பார்த்துட்டாரு அப்படின்னாலே அது கன்சாலிடேட் ஆகிடும், உறுதி ஆகிடும். அப்படிதான் அது இன்னைக்கு வந்து அன்டெஸ்டடா இருக்கு. சீமானுடைய வாக்கு நீங்க பாருங்க, அது வந்து ஏறத்தாழ இப்ப 8 விழுக்காட்டு அந்த அளவுல தான் இருக்கு.
ஏறுமுகத்தில் இருந்தாலும் ரொம்ப ஸ்லோ ப்ராக்ரஸ். அது 8 விழுக்காடுக்கு இப்போ வந்திருக்கு. ஓகே, அது மிஞ்சி போனால் அடுத்து எங்கே போகலாம், ஒரு 10க்கு போகலாம், 12ன்னு போகலாம். ஏதாவது ட்ரமாட்டிக்காக ரேடிக்கலாக எதிர்பார்க்க அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது நடந்து அந்த அரசியல் சினாரியோவை கம்ப்ளீட்டாக மாறும்போது அப்போது எப்படி ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அந்த மாதிரி தான் இப்போது தேமுதிகவை பொறுத்த மட்டும் இல்லை, அந்த வாக்கு வங்கி அப்படின்றது ஓரளவுக்கு உறுதியாயிடுச்சு. அந்த கோர் ஓட்டு அப்படின்றது, அந்த கோர் ஓட்டே என்ன ஆயிடுச்சு, விஜயகாந்த் இருக்கும் போதே செதஞ்சு போயிடுச்சு, டோட்டலா செதஞ்சிடுச்சு. இல்ல அதுக்கு அவர் உடல்நிலைக்கு தான் காரணம். எது உடல்நிலைங்கிறது காரணம் தானே? இல்ல உடல்நிலை காரணம் அப்படின்னா இப்போ அவர் இறந்த பிற்பாடு எவ்வளவு பேர் பேசுறாங்க பாருங்களா. விஜயகாந்த் வந்து பெரிய உதாரணமா சொல்றாங்க. அரசியல்ல அவர் பெரிய முத்திரை பதிச்சுட்டாரு, வெற்றிகரமான அரசியல் அப்படின்றாங்க. வெற்றிகரமான அரசியலே இல்லை, அது வந்து ஒரு இட்ஸ் a failed politics, தோல்வியுற்ற அரசியல். அது போய் விஜய்க்கு உதாரணமா சொல்றாங்க. உண்மையிலே ஒரு சரியான அனாலிசிஸே இல்லை. அரசியல் தெளிவு இருந்தா விஜயகாந்த் ஒரு வெற்றிகரமான அரசியல்வாதி, திரைப்படத்திலிருந்து திரைத்துறையில இருந்து அரசியலுக்கு வந்து வெற்றி அடைந்தவர்கள் அப்படின்றது மாதிரியான ஒரு பிம்பத்தை கொடுக்கறதுன்றது வந்து சரியில்லை. அவர் வந்து ஒரு தோல்வியுற்ற அரசியல் தலைவர். அதனால அவருடைய காலத்திலேயே அந்த ஓட்டு கம்ப்ளீட்டா செஞ்சு போயிடுச்சு. அதனால பிரேமலதாவால ஓட்டு போயிடும் அப்படின்றதால இல்லை. விஜயகாந்துக்கு இருந்த ஓட்டு இவருக்கு குறையல, விஜயகாந்துக்கே ஓட்டு இல்லை. அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது தேமுதிகவை பொறுத்த மட்டும் கோர் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகவில் இல்லை, அது விஜயகாந்த் இருக்கும் போதுமே அந்த ஓட்டு இல்லாம போயிடுச்சு. அதுதான் இப்ப பிரேமலதாவுக்கு பெரிய சேலஞ்ச். இவங்களுடைய தலைமையில இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுமே இது பிரேமலதாவுக்காக வர்ற ஓட்டாகும், அவங்களுடைய தலைமைக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமாக இருக்கும். டிவியில தெரியும்டா. நீங்க சொன்னீங்க இந்த மும்முனை போட்டிங்கிறது வர்றப்போ தேமுதிகவோட ரோல் வந்து கொஞ்சம் பிளே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ தாவேகாவை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பிரேமலதாவே சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து பழமையான கட்சி, ரொம்ப வருஷம் நாங்கள் இருக்கிறோம், அவங்க தான் வந்து அதாவது எங்ககிட்ட வரணுமே தவிர நாங்கள் வந்து அவங்க கிட்ட போக மாட்டோம். சரி, பழமையான கட்சியா இருந்து என்ன சாதிச்சிருக்கிறாங்க? விளக்குமாறு, பழைய விளக்குமாறு என்ன ஆகும்? ரொம்ப பழமையான விளக்குமாறு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? கூட்டுமா? போயிடும். அந்த லெவல்ல தான் இருக்கு. ரொம்ப பழசு புது விளக்குமாறுனா நல்ல கூட்டம். அதனால நாங்க பழமையான கட்சி, அதனால நாங்க வந்து இப்போ என்னவா அதனால என்னவா பழுத்து இத என்ன சாதிச்சிருக்கிறாங்க இவங்க? இல்ல சாதிச்சாங்கன்னு இல்லப்பா, இவங்க வந்து ஒரு முதல்வர் வேட்பாளராகவே களத்துல போட்டியிட்ட கட்சி. அதாங்க சொல்றேன், முதல்வர் வேட்பாளரா போட்டியிட்டு என்ன நடந்துச்சு? இருந்த வாக்கும் போச்சு. 8% இருந்துச்சு 2011 7.88, அதாவது 8 விழுக்காடு ஓட்டு இருந்துச்சு. அதுக்கு முதல்ல 2009 10.2 விழுக்காடு இருந்துச்சு. அதுக்கு முதல்ல 2006 8.5 விழுக்காடு 8.5 விழுக்காடு இருந்துச்சு. அது என்ன ஆச்சு? இவர் முதல்வர் வேட்பாளர்னு சொன்ன உடனே எங்க போய் நின்றுச்சு? தேமுதிக வாக்கு எவ்வளவு 2016 2.5 கூட கிடையாதுங்க. எங்க போச்சு அப்ப அந்த 10%? அந்த 8% எங்க போச்சு? இவர் முதல்வர் வேட்பாளர் சொன்னதுனால போயிடுச்சு. அப்ப என்ன ஆச்சு? மக்கள் டோட்டலா அவரை நிராகரிச்சுட்டாங்க. அப்ப அதனாலதான் நான் சொல்றேன், 2011 இவங்களுக்கு கிடைச்ச அந்த வெற்றின்றதே, அந்த எம்எல்ஏன்றதே வாக்கு விகிதத்தை பொறுத்த மட்டும் இல்ல, அவங்க வாங்கினது கம்மி. முதல் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க எம்எல்ஏ கணக்கை காட்டுறீங்க, 29 எம்எல்ஏ, இவர் வந்து எதிர்கட்சி தலைவர்ன்றீங்க இல்லையே. அவர் எதிர்கட்சி தலைவர் ஆனதே ஜெயலலிதா போட்ட பிச்சைங்க. நான் திரும்ப அந்த தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவருக்கு கிடைச்ச 29 எம்எல்ஏஸ்ன்றது அதிமுக கொடுத்தது, ஜெயலலிதா. அதிமுக இல்ல, ஜெயலலிதா கொடுத்தது. அது எப்படி சொல்ல முடியும்? அந்த நேரத்துல அவங்க திமுகவோட பேர்ல திமுக தானே ஜெயிச்சிருக்கும். தேமுதிகவோட ரோல் அந்த நேரத்துல வந்து மிக முக்கியமான ரோல பாக்க. சொல்றதை கேளுங்க, எப்படி இருந்தாலுமே என்ன ஆயிருக்கும்? அதே % தானே ஆயிருக்கும். அவர் எப்பங்க தலைவரா இருப்பாரு? ஜெயலலிதா இல்லாட்டி கருணாநிதி. ஓகே, 2011 இங்கிட்டு வந்திருந்தாருன்னா கருணாநிதி முதல்வராக இருப்பாரு. இவர் என்ன ஆயிருப்பாரு? ஒரு எம்எல்ஏக்களை வச்சிருப்பாரு.
இதே நிலைமை தான் இருந்திருக்கும். ஆமா, ஆனா அந்த ஓட் பேங்க் இது வந்து திமுகன்னு ஆயிருக்கும். இந்த அதிமுகவுக்கு பதிலாக அந்த ஆனா இல்லாம இங்க திமுகன்னு ஆயிருக்கும். கடைசியில் எங்க பார்த்தாலும் இதுவுமே இப்போ திமுக இல்லாம இவர் என்ன பண்ணிருக்க முடியும்? அந்த 8% தான் வந்திருக்க முடியும். அந்த 8% இப்ப சரி விடுங்க, அதை விடுங்க. 2011 அப்படி ஆகி போயிருச்சு. 2016 அப்ப என்ன ஆயிருக்கணும்? இந்த 8%ன்றது இந்த 10%ன்றது ஒரு 12 ஆயிருக்கணுமா? இல்ல, அதான் தவறான கூட்டணிங்கிறது அந்த முடிவு தான். அப்ப என்ன ஆச்சு சொல்ற கேளுங்க. தவறான கூட்டணினா என்ன அர்த்தம்? இல்ல, அது திமுக இவங்களுக்கு ஓட்டு எதுவுமே இல்ல. திமுகவோட தேமுதிக கூட்டணி வச்சிருந்தா திமுக அந்த நேரத்துல ஜெயிச்சிருக்குல்ல. இங்க பாருங்க, திரும்பவும் அதாங்க. இப்ப இந்த விஜயகாந்த்ன்றவர் யாரு? வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவரா இவர் இருந்துகிட்டு இவருக்கு என்ன ஆகுது? இவர் தொண்டர்களுக்கு என்ன ஆகுது? இந்த கட்சிக்கு என்ன ஆகுது? கட்சிக்கு ஒரு என்ன ஆகும்? இவர் எப்ப முதல்வர் ஆவாரு? இல்ல, முதல்வர்ங்கிறது வாய்ப்பே கிடையாதுங்க. இல்ல, விஜயகாந்த் அவரு இந்த அலையன்ஸுக்கு போயிட்டாரு பாத்தீங்களா? 2011 அலையன்ஸுக்கு போனதுன்றது ஸ்ட்ராட்டஜிக்கலி பொலிட்டிக்கலி ஹி மேட் அ பிளண்டர். தட் இஸ் இர்ரிவர்சிபிள். கட்சியை டோட்டலா ஒண்ணும் இல்லாம ஆக்குனதுக்கு காரணமே இந்த 2011 விஜயகாந்த் வச்ச கூட்டணி. அந்த கூட்டணி வச்சு கட்சி இது வந்து 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய கட்சி, 2ஆம் தர கட்சி. நான் வந்து கிங் மேக்கரா இருப்போம். ஓகே, இவங்க ஜெயிக்கிறதுக்கு இங்கே ஓட்டு போடலாம், இவங்க ஜெயிக்கணும்னா இங்கே போய்க்கிறோம், நீங்க யார் அதிகமான பணம் கொடுக்குறீங்களோ அங்கே நாங்கள் போய்க்கிறோம், எங்க ஓட்டு அங்கே போகும் அப்படின்றது. கடைசி என்ன ஆயிடுச்சு? 2016 உனக்கு ஓட்டு இல்லைப்பா டோட்டலா, அதனால நீ இங்கே போனாலும் சரி அங்கே போனாலும் சரி ஒன்றும் நடக்க போறது இல்லை அப்படின்னா ஆகி போயிடுச்சு. அதாவது டோட்டலா அப்படியே டிஸ்மாண்டில் பண்ணி விட்டது மாதிரி ஆயிடுச்சு கட்சியை. 2016 தேமுதிகவுடைய முடிவு எழுதப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் கொசுறு. தேமுதிக கட்சின்னு ஒன்று பேருக்கு நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர, அதுவும் நான் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போதே நான் சொல்றேன், 2016 முடிவுரை எழுதப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நடக்கிறது ஏதோ ஒரு குடும்பம் ஒரு பார்கெயின் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு நெகோசியேட் பண்ணிக்கிறதுக்கு, ஏதோ ஒரு வியாபாரம் நடத்திக்கிறதுக்கு உதவியாக இருக்கு, ஒரு குடும்பம் நடத்திக்கிறதுக்கு உதவியாக இருக்கு. சில சில இதுல வந்து வழிகளில் வருமானங்களை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு உதவியாக இருக்கு. அவ்வளவுதான். இப்போ நீ வரக்கூடிய தேர்தல் இல்லை இனி அடுத்து வந்து தேமுதிக என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சா இந்த கட்சியை வந்து கொஞ்சம் மேம்படுத்திக்கலாம்? அந்த கட்சி இப்போ நம்ம வந்து இன்னொரு இதுக்குள்ள ஆக்சுவலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது இந்த தாயின்ற ரோல் பேசினவங்க மற்ற விஷயங்களையும் நிறையவே பேசியிருக்கிறோம். இப்போ இதுல அந்த தம்பி இளைஞரணி பொறுப்பு எடுத்தவர் அவரு நல்லா பேசியிருக்கிறாரு. அவருமே பிரச்சாரத்துல எல்லாம் பிரச்சாரத்துல பங்கெடுத்திருக்கிறாரு. என்னன்னா அவர் யூத் ஐக்கன் 2.0ன்றாரு. இதெல்லாம் செய்யணும் அப்படி இப்படின்லாம் சொல்றாரு. இந்த பேண்ட்ஸ் போட்டதை பத்தி எல்லாம் கூட பேசினாரு. இல்லை, அதை பத்தி விரிவா பேசலாம்னு நினைக்கிறேன். நான் விட்டுருவோம். ஆனா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பிரேமலதாவால வரக்கூடிய வாக்குகளை விட தேமுதிகவுக்கு ஒரு உயிர்ப்பு வரணும் அப்படின்னா அது பிரேமலதாவால கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா ஒரு பெண் அப்படின்ற அளவுல ஒரு பெண் தலைவரா அவங்கள முன்னிறுத்தி பெண் வாக்குகளை சேகரிக்கக்கூடிய விதத்துல அவங்க முயற்சிகள் எடுக்கலாம். ரெண்டாவது, பிரேமலதாவை விட இந்த பையன் தம்பி இளைஞரணி தலைவர் அவருடைய முயற்சிகளுக்கு கொஞ்சம் பலன் இருக்கலாம். அது விஜய் இளைஞர் அந்த மாதிரி அந்த இதுக்கு போட்டியா, அல்லது இந்த பக்கம் உதயநிதி அதுக்கு போட்டியா இளைஞர்களை ஈர்க்கக்கூடியது அப்படின்னா அந்த மாதிரியான கரிஸ்மா அவருக்கு இல்லை. ஆனா ஜனரஞ்சகமா இருக்கிறாப்புல. அப்புறம் விஜயகாந்தினுடைய பையன் அப்படின்றதுனால கொஞ்சம் அனுதாபம் இருக்கு. அவங்க அந்த பொதுக்குள்ளே விஜயகாந்தோட வாரிசு, அரசியல் வாரிசுன்னு அவரை தானே அறிவிச்சிருக்கிறாங்க. அரசியல் வாரிசுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா விஜயகாந்த் இருக்கும்போதே கட்சி கலைஞ்சு போச்சு, கட்சி இல்லாம போயிடுச்சு, தேஞ்சு போயிடுச்சு. புதுசா ஒரு கட்சியை, அதாவது அடிமட்டத்திலிருந்து கட்சியை உருவாக்கிட்டு வர்றது மாதிரி தான். ஒரு விதத்துல சொல்ல போனா ஒரு புதுசா ஒரு கட்சியை தொடங்கினா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு நிலையில தான் இருக்கு. அதனால ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சினாலும் வந்து திரும்பவும் அந்த 2005 இருக்கக்கூடிய ஒரு எழுச்சியை தேமுதிக பெருமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி, மறுமலர்ச்சி, ஒரு உத்வேகம், தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஆர்வம் அப்படின்லாம் வராது. ஏன்னா தொண்டர்கள்னே இல்லை. தொண்டர்கள் இல்லாத
அந்த விஜயகாந்துக்காக இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் ஹேண்ட்ஃபுல் அவங்க ஒரு தொகுதியில. ஆனால் என்னன்னா ஒரு பாசிட்டிவான அம்சம் என்னன்னா இந்த தேமுதிகவிற்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதியிலையுமே அந்த கொஞ்சம் அனுதாபிகள் இருக்கிறாங்க. இது மற்ற கட்சிகளுக்கு இல்லாத ஒரு பெரிய விஷயம், பாஜகவுக்கு இல்லாத ஒரு பெரிய விஷயம். இது தேமுதிகவுக்கு இருக்கு, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த கொஞ்சம் பேரை எப்படி அதிகமாக்குறது, அப்புறம் எப்படி இதை வாக்கு வங்கியா மாத்துறது அப்படின்றதெல்லாம் பெரிய சேலஞ்ச். அவ்வளோ பெரிய சேலஞ்சை இவங்க சந்திக்க முடியுமா, அந்த அளவிற்கு யோசிப்பாங்களா அப்படின்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய கணக்குகள் எல்லாமே அந்த குடும்ப வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறது மாதிரி இருக்கு. இப்போ அடுத்த உங்களுடைய மெயின் கன்சர்ன் என்னன்னா தம்பிக்கு ஒரு எம்பி போஸ்ட் வேணும் அப்படின்றதான் பிரேமலதாவுடைய டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆரம்பத்துல இருந்து அதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு இந்த கூட்டணி எப்பவுமே அந்த எம்பி சீட் அவருமே சுதீஷுமே எம்பி எலெக்ஷன் எல்லாம் நின்று போட்டி இட்டாரு இருக்கிறாரு. அதனால அதுதான் இப்போ ஃபோர்மோஸ்ட் தேமுதிகவுடைய அஜெண்டா, எலக்டரல் அஜெண்டா அப்படின்னு பார்த்தோம்னா டாப்ல இருக்கிறது சுதீஷுக்கு எம்பி பதவி அப்படின்றது தான். அதுக்கு இந்த 2026 வரப்போற தேர்தல் உதவியாக இருக்குமா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கணக்காக இருக்கும் அவங்களுக்கு. ரெண்டாவது இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு எப்படி பொருளாதார ரீதியாக எப்படி முடியும், யாருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்றத பார்ப்பாங்க. இதெல்லாம் கணக்கு வழக்குகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அடிமட்டத்தில் நம்ம பார்க்கும்போது வாக்காளர்கள் மத்தியில் தேமுதிகவினுடைய செல்வாக்கு அப்படின்றது இல்லை. தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி அப்படின்னு இதை நம்பி இவங்களுக்கு கொஞ்சம் சீட்டை கொடுப்போம், அதனால நமக்கு கொஞ்சம் வாக்கு வரும் அப்படின்றது இல்லை. ஆனால் நான் சொன்னது மாதிரி கொஞ்சம் பேர் இங்கே இருக்கிறாங்க. அதெல்லாம் வாக்கு வங்கின்னு எல்லாம் சொல்ல முடியாது. எச்சங்கள், உதிரிகள், மிச்சம் உள்ளவர்கள், விஜயகாந்த் மேல அன்பு உள்ளவங்க கொஞ்சம் பேர் அவங்க இருக்கிறாங்க. ஹலோ வியூவர்ஸ், நம்மளோட TN 2026 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டன் ஆனில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் காமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.